Hello friends, welcome to Sachna Spice World. December month வந்துருச்சு. So Christmas, New Year எல்லா செலிப்ரேஷனும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக நம்ம சேனலில் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃபேண்டாஸ்டிக்கான ட்ரெஸ் லெச்சஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை மில்க் கேக்கும் சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்ட்ரைனர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. 1/2 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர். இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி 2 டைம்ஸ் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி லம்ஸ் இருக்கும், அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. எகெயின் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அப்போ தான் ஈவனாக பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகும். இன்னொரு க்ளீன் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 முட்டை ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் சுகர் பவுடர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். நான் இங்கே சின்ன சின்ன கிறிஸ்டல் சுகர்னால் அப்படியே ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்கோட எல்லோ கலர் மாதிரி லைட் கலர் வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக நம்மளோட எக் மிக்ஸ்சர் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இதில் 50 கிராம்ஸ் பட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. பட்டருக்கு பதிலாக சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணலாம். நான் இங்கே 6 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா பட்டர் போட்டு எல்லா சைட்ஸும் க்ரீஸ் பண்ணிடுறேன். 1 டீஸ்பூன் மைதா போட்டு ஃபுல்லாக கேக் டின் டஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஓவன் ப்ரீஹீட் பண்ணிடலாம். 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு செட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கிற எக் மிக்ஸ்சரில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது அந்த மைதா, பேக்கிங் சோடா எல்லாம் சலிச்சு வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் 3 டைம்ஸாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது நம்மளோட கேக் பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணுறேன். 2 to 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மில்க் ஆட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் இங்கே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை இப்போது நம்ம கேக் டின்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி ஈவனாக நமக்கு கேக் பேக் ஆகும். இல்லைன்னா அங்கங்கே குழி குழியாக ஆயிரும். இப்போது ஓவன் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. நம்ம கேக் ட்ரே உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கேக் கேஸ் ஸ்டாப்பில் எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஓவன் இல்லாதவங்க அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டிலையே கேக் செய்யலாம். இப்போது 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணி கேக் பேக் பண்ணுறதுக்கு செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 3 மில்க் ப்ராசஸ் இங்கே ரெடி பண்ணுறேன். அதுக்காக மில்க் மெய்ட், ஃப்ரெஷ் க்ரீம், ஃபுல் ஃபேட் மில்க் இது 3 எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் 1/2 கப் மில்க் மெய்ட் ஆட் பண்ணுறேன். கூடவே 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம், 1/2 கப் ஃபுல் ஃபேட் மில்க் இது 3 ஈவன் மெஷர்மெண்ட்டில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பூனில் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாது. ஸோ ஒரு விஸ்க் இல்லைன்னா ஃபோக் யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மில்க் மிக்ஸ்சர் வச்சு தான் நம்ம கேக் வெட் பண்ண போகிறோம். ஸோ ஈவனாக சூப்பராக இங்கே மில்க் மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். ஆஃப்டர் 30 மினிட்ஸ் கேக் சூப்பராக பேக் ஆகிருக்கு.
ஆறுனதுக்கப்புறம் ஒரு நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஸோ சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக நம்ம கேக் இங்கே ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது அப்படின்னு. இப்போது இந்த கேக்கில் ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுருங்க. எனக்கு அந்த கேப்சர் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் நல்லா சில் பண்ணி எடுத்துருக்க இந்த மில்க் 3 மில்க் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மிக்சர் இந்த கேக்கில் ஆட் பண்ணி ஃபுல்லாக வெட் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கேக் அதை அப்சர்வ் பண்ணிருச்சு. பார்த்தீங்களா, ப்ரெஸ் பண்ணும்போது தெரியுது. இப்போது பேலன்ஸ் இருக்கிற மில்கை ஒரு ஸ்மால் கண்டெய்னரில் நம்ம ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது ஃபைனலாக நமக்கு தேவைப்படும். இப்போது இந்த கேக்கையும் மில்க்கும் ஃப்ரிட்ஜில் 1 hour செட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே க்ரீம் பீட் பண்ணிடலாம். பவுல் அந்த பீட்டரோட பிளேட்ஸும் ஃப்ரீசரில் 2-3 hours வச்சு எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம், ரிச் விப்பிங் க்ரீம் 1/2 cup ஆட் பண்ணுறேன். நல்லா சில்லுன்னு இருக்கணும். இதை பீட்டர் யூஸ் பண்ணி 5 to 7 minutes வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் நல்லா பீட் ஆயிடுச்சு. இந்த லேயராக தெரியுதுங்களா? க்ரீம் இப்போது பர்ஃபெக்டாக பீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்பேச்சுலாலிருந்து அந்த க்ரீம் விழுகக்கூடாது. பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக திக்காக நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த கேக் மேலே அப்ளை பண்ணும்போது மெல்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போது ஒரு பைப்பிங் பேக்கில் க்ரீம் ஃபில் பண்ணுறேன். ஸ்டார் நாசில் போட்டிருக்கேன். டிப் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ 1 hour நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துருக்கிற இந்த கேக்கில் ஜஸ்ட் இந்த மாதிரி சிம்பிளாக டிசைன் கொடுக்க போகிறோம். ஸ்டார் நாசில் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி மேலே எடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகான குட்டி குட்டி ஃப்ளார் டிசைன் மாதிரி நமக்கு வரும். ஸோ கேக் ஃபுல்லாக கேப் இல்லாமல் இந்த டிசைன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறேன். கார்னிஷிங்காக பிஸ்தா சாப் பண்ணது ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் இதையும் போடுறேன். ஸோ ரொம்பவே ஜூஸியான கேக் இங்கே ரெடியாக இருக்குது. வாவ், பாருங்கள் செம்மையாக இருக்குது. இதை இப்படியே சர்வ் பண்ணக்கூடாது. இது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் எடுத்து வச்சிருக்கிற பேலன்ஸ் மில்கை மேலால் இப்படி ஊற்றிக்கணும். ரொம்பவே ஜூஸியான சூப்பர் ட்ரெஸ் லெச்சஸ் கேக் இங்கே ரெடியாக இருக்குது. இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக ஜூஸியாக இருக்கும். இன்னும் நிறைய கேக் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.